இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக்கர் SEO tools 360.blogspot.com. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பிளாக்கருக்கு ரிலேட்டடான ஒரு டூல்ஸ் வெப்சைட் தான். பட் ஆனால் இந்த டூல்ஸ் வெப்சைட் கண்டென்ட்டே இல்லாத இந்த டூல்ஸ் பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸ் வந்து நம்ம அப்ரூவல் எடுத்திருக்கோம். ரீசெண்டாக கூட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டே இல்லாத ஒரு பிளாக்கருக்கு வந்து ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பேக் ஹேண்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலைஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். அதே சமயத்தில் நீங்களுமே வந்து இந்த மாதிரி பிளாக்கரில் ஒரு டூல்ஸ் பிளாக்கர் ட்ரை பண்ணி நீங்களுமே ஆக்சன்ஸுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு பிளாக்கர் வச்சு இல்லை வேர்ட்ப்ரெஸ் வச்சு நீங்களுமே ஆக்சன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் இதில் காமிக்க போகிற ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளாக்கர் SEO tool 360.blogspot.com அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளாக்கர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 70 days 70 நாள் கழிச்சு தான் இந்த பிளாக்கருக்கு நம்ம வந்து ஆக்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணது. ஸோ அப்ளை பண்ணி ஒரு 18 மணி நேரத்தில் இதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கு பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது டூல்ஸ் பிளாக்கர் அப்படிங்கிறதுனால இது பெருசாக வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸில் வந்து இது போஸ்ட் எல்லாம் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து October 28 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 days வந்து ஒர்க் பண்ணேன். October 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த பிளாக்கர் ரிலேட்டடாகவே இந்த மாதிரி பிளாக்கர் டூல்ஸ் எல்லாமே ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். ப்ரீவியஸாக நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பிளாக்கர் SEO tool அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சர்ச் பண்ணுங்கள். October 30 அன்னைக்கு நம்ம யூடியூப்பில் இந்த பிளாக்கர் இந்த சைட்டு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ October 30 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பப்ளிக்காக எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரிகிற மாதிரி நான் லான்ச் பண்ணது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா January 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கருக்கு நம்மளுக்கு ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் அப்படி என்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 39 டூல் அண்ட் நான் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ஒரு 5 டூல் கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 34 இல்லைன்னா 33 டூலோட தான் நான் வந்து இந்த பிளாக்கருக்கு வந்து ஆக்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணது. அண்ட் இதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ உள்ள டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து காட்டணும். பட் இருந்தாலும் இதையும் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டில் காமிக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேக் ஹேண்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,542, டுடே மட்டும் 15, எஸ்டர்டே வந்து 119 அண்ட் திஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1,515. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 10,870 பேஜஸ் வந்து போயிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம வந்து இப்போ எடுத்து பார்ப்போம். அண்ட் அந்த அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ இந்த பிளாக்கர் வந்து யூடியூப் சேனலில் போட்டு லான்ச் பண்ணணும் அன்னிலேருந்து நம்மளுக்கு வந்து ட்ராபிக் வந்து பப்ளிக் ட்ராபிக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து October 30 நான் அதில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ October 30 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு நம்ம எடுத்துக்கோம். ஸோ October 30, ஸோ October 30 January 10 தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு நம்ம ஆக்சஸ் வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் சொல்ல முடியாது, ஒரு 70 நாள் தான் புரியுங்களா. ஸோ 70 நாள் ரிப்போர்ட் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ போட்ட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் வந்து அன்றைக்கி அதிகமாக வந்திருப்பாங்க. ஸோ October 31 அண்ட் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக யூசர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் வந்து யூசர் வந்து கிடையாது. பட் ஆனால் வந்து ரெகுலராக வந்து இதில் வந்து டிராபிக் வந்துருக்கும். ஒரு 5 யூசராக இருக்கட்டும் இல்லை ஒரு 10 யூசராக இருக்கட்டும். ஆனால் அந்த டிராபிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டிராபிக்காக தான் வந்திருக்கு. மொத்தம் இந்த 70 நாளில் வந்து எனக்கு டிராபிக் வந்து பார்த்தீங்கன்னா 921 யூசர். இது வந்து ஒரு நாள் யூசர் வந்து கிடையாது, நல்லா கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 நாள் நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த January 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 921 யூசர் தான் இந்த பிளாக்கருக்கு வந்திருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஆர்கானிக்கில் வந்து பெருசாக வந்து கிடையாது. 110 தான் வந்து ஆர்கானிக் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ மீதி அதிகமாக இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டில் தான் 624, ரெஃபரலில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 123 பேர் தான் வந்திருக்கிறாங்க. சோசியல்லேருந்து 69, சோசியல் ஐ திங்க் வந்து இது வந்து யூடியூப் தான் 69 யூசர். ரெஃபரல் அப்படிங்கிறது நான் தமிழ் பிளாக்கர்ஸில் லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய டிராபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரலில் காட்டும். அண்ட் ஆர்கானிக் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வந்திருப்பாங்க. அண்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 624. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கோட ரிப்போர்ட்டு. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. பட் ஆனால் இதில் நான் மெயினாக கவனித்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5 யூசர் இல்லைனா ஒரு 3 யூசர் இந்த மாதிரி வந்து வந்திருப்பாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு இருக்கும். அண்ட் மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூசராக கூட அது மினிமம் டிராபிக் தான். அண்ட் பட் ஆனால் அந்த மினிமம் டிராபிக்காக இருந்தாலுமே கூட ஒரு 3 யூசராக இருக்கட்டும், இல்லை 2 யூசராக இருக்கட்டும், இல்லை 5 யூசராக இருக்கட்டும், பட் ஆனால் ரெகுலராக வந்து இந்த சைட்டுக்கு வந்து நம்மளுக்கு டிராபிக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அது வந்து எந்த சோர்ஸில் வந்திருந்தாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து ஆர்கானிக்கில் வந்ததுனால தான் கிடைச்சிச்சு அப்படின்லாம் வந்து கிடையாது. சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ரெஃபரலாக இருக்கட்டும், இல்லை ஆர்கானிக்காக இருக்கட்டும், இல்லை டைரெக்டாக கூட இருக்கட்டும். பட் ஆனால்
அந்த சைட்டுக்கு வந்து பேருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து 2 யூசர் 3 யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டை வந்து ஒரு ஆக்டிவில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் வந்து நம்மளுக்கு இந்த அக்டோபர் 30லேருந்து ஜனவரி 10 வரைக்குமே உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரோல் ப்ளே வந்து பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட் மேப்பில் வந்து இதை பெருசாக நம்ம வந்து இதில் போய் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சைட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் பிளாக்கருக்கு வந்து என்ன நம்ம ஆட் பண்ணுவோமோ சைட் மேப் வந்து ஸோ அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெருசாக ஒன்றும் இதில் நம்ம ரெகுலர் பேசிஸில் ஒன்றும் போஸ்ட் போடவும் கிடையாது. ஸோ அந்த அக்டோபர் 30க்கு முன்னாடி நம்ம டூல் சைட் எல்லாமே ரெடி பண்ணி ஒன் டைம் தான் அது வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக ரெகுலர் பேசிஸில் வந்து இதில் போஸ்ட் போடுறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப் ரிப்போர்ட்டு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸில் வந்து லாஸ்ட்டு 3 months அண்ட் இதுலேயும் கூட நம்ம வந்து அக்டோபர் 30 வைக்க முடியுமான்னு பார்ப்போம். அண்ட் அக்டோபர் 30னா உங்களுக்கு வந்து 10 30 அப்படின்னு வரும். அண்ட் ஜனவரி 10 அப்படின்னா ஓகே. ஸோ பிப்ரவரி ஜனவரி 10 ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகே. ஸோ ஓகே கரெக்டாக தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த டேட்டுக்குள்ளே அப்படி என்ன நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு, வெறும் 72 இம்ப்ரெஷன் தான். ஒன்லி வந்து 15 கிளிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இந்த ஆர்கானிக் இதில் அப்படிங்கிறதுல. அண்ட் இதில் வந்து பெருசாக கீவேர்டும் வந்து ரேங்கிங் ஆகலை. ஜஸ்ட் வந்து 2 4 6 கீவேர்டு தான். பட் அதில் வந்து இம்ப்ரெஷன் கிடைச்ச அளவுக்கு கூட கிளிக்ஸ் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல்ஸ் பிளாக்கருக்கு பேக்ஹேண்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபிக் ரிலேட்டடாகவும் சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்த ரிப்போர்ட் வந்து இவ்வளோ தான். பட் இதுக்கே வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டூல்ஸ் சைட் இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இதுக்கு பேக்ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் குவாலிட்டி ஒரு டிராஃபிக் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக் ஸ்பாட் டொமைனே ஆட் பண்ணாத blackspot.comக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுக்க மாட்டோம். இல்லை நீங்கள் வந்து .in டொமைன் வாங்கினா தான் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பான், இல்லை வந்து .com வாங்கினா தான் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பான் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா டொமைனுக்குமே ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் தான். பட் ஆனால் அந்த டொமைன் வாங்கி அந்த பிளாக்கரில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதில் ஒரு எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா டொமைனுக்குமே ஆக்சஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும். பட் ஆனால் அதில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த அப்ரூவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்டு, இல்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அப்படியே நம்ம எடுத்து போடுறது, காப்பிரைட் கண்டென்ட், ஸ்கிராப்டு கண்டென்ட், ஸ்பின் பண்ணி போடுறது, நம்ம ஓனாக எழுதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நாமளுமே வந்து சொல்லக்கூடிய அந்த மெத்தடு. ஸோ இதிலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவே இல்லாமல் நம்ம போடுறதுனால ஆக்சன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சைட்டை கூட நம்ம கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து அதுக்கு எடுத்து ஆக்சஸ் வந்து அப்ரூவல் கிடைக்க விடாமல் நம்மளே வந்து பண்ணுறோம். பட் பிகினர்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அதை யோசிப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களே சுயமாக அனலைஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ஆக்சன்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டியாக வந்து மாறுது. ஸோ இது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து எடுத்துக்கும், என்ன மிஸ்டேக் பண்ணி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டாலும் சரி, இல்லை கண்டென்ட்டு 100 போஸ்ட் 1000 போஸ்ட் போட்டு நீங்கள் ஆக்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினாலும் சரி, ஸோ அவங்களுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த பிளாக்கருக்கு சின்ன சின்ன எலிஜிபிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. அதை கிராஸ் பண்ணும்போது உங்கள் சைட்டில் கண்டென்ட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கண்டென்ட் நீங்கள் கம்மியாக போட்டு வாங்கினாலும் சரி, அதிகமாக போட்டு வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக்எண்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஐ திங்க் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட் போயிட்டு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.